ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு குறித்து 7 மணி நேர விசாரணைக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில துணைத் தலைவர் பால் கனகராஜ், ஆம்ஸ்ட்ராங்குடன் முன்விரோதம் ஏற்பட்டதா என்ற கேள்விக்கு பதில் அளித்துள்ளார். நீங்க இந்த வழக்கறிஞர் சங்க தேர்தலாம் ஏற்கனவே போட்டிட்டு இருக்கீங்க, வெற்றி பெற்றிருக்கீங்க. இது ஒரு மோட்டிவா இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு டாக் இருக்குல்ல சார், அதை பத்தி எதுவும் சொல்றாங்களா சார்? புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் திரு ஆனந்தன் அவர்கள் அந்த சந்தேகத்தை அவர் எழுப்பியிருக்காரு. இந்த மாதிரி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலையில பார் கவுன்சில் மற்றும் எழும்பூர் வழக்கறிஞர் சங்க தேர்தலில் நியாயமான காரணம் காவல்துறையிடம் இருக்கிறது. அந்த மாதிரி எந்த விதமான ஒரு சூழ்நிலையும் கிடையாது. இந்த கொலைக்கும் அந்த தோல்விக்கும் எந்த சம்மந்தம் இல்லை என்பதை தெளிவாக எடுத்துரைத்தது. கண்டிப்பா விசாரிச்சாங்க. தேர்தல் எல்லா கோணத்திலையும் விசாரிச்சாங்க. தேர்தலா இல்ல என்னுடைய கிளையண்டா இல்ல என்கிட்ட கிளையண்டா இருக்கவங்களா இல்ல இதுல கொலையில் ஈடுபட்டவங்க தொடர்பு கொண்டாங்களா போன்ற எல்லா முழுவதுமாக விசாரணை செய்தார்கள். முழுவதற்கும் நான் சரியான பதில் சொல்லியிருக்கேன். யாருக்குங்க? இல்ல அந்த மாதிரி ஒரு கருத்து வேறுபாடு எதுவுமே இல்ல. 2015 ஒரு கருத்து வேறுபாடு இருந்தது. அது ஒரே வாரத்துல சரியாயிடுச்சு. 2017 24 வரைக்கும் நாங்க ரொம்ப நெருங்கிய ஒரு நண்பர்களாகத்தான் பழகி வந்தோம். அவருடைய இல்ல நிகழ்வுகள் என்ன அழைப்பாரு, என்னுடைய இல்ல நிகழ்வுக்கு அழைத்திருக்கிறேன், வந்திருக்கிறாரு. பல கூட்டங்கள்ல நாங்க பேசியிருக்கிறோம். ரெண்டாவது பல சந்தர்ப்பங்கள்ல பல விசேஷங்கள்ல நாங்க சந்தித்திருக்கிறோம், ஒன்றாக உணவறிந்திருக்கிறோம். அதனால எங்களுக்குள்ள எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை. இந்த வழக்கை சிபிஐக்கு மாத்தணும் ஏற்கனவே நீங்களே ஒரு தடவை சொல்லியிருந்தீங்க. இப்போ இந்த விசாரணை எப்படி போயிட்டு இருக்குன்னு உங்களுடைய பார்வை என்ன? மொத்தத்துல நம்மளால அந்த விசாரணை எந்த கோணத்துல பண்றாங்கன்னு என்னால சொல்ல முடியும். ஏன்னா போலீஸ்காரன் எங்கிட்ட அவங்க செய்யற விசாரணை பத்தி என்கிட்ட சொல்லல. ஆனா பொதுவான கருத்து என்னன்னாக்கா, இது சிபிஐக்கு மாறினாக்கா உண்மை நிலை நன்றாக கண்டறிய முடியும் என்பது அவங்களுடைய குடும்பத்தார் விருப்பம், அவங்க கட்சிக்காரர்களுடைய விருப்பம், இன்னும் பல அரசியல் கட்சி தலைவர்களுடைய விருப்பம். அதனால சிபிஐ மாத்தாது என்பது அவங்க விசாரணை. இந்த விசாரணை பொறுத்தவரைக்கும் சரியா செஞ்சிருக்காங்க, சரியா செய்யலன்னு சொல்லி என்னால சொல்ல முடியாது. என்னை பொறுத்தவரை நான் சரியாக அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருக்கேன். இல்ல தேவைப்படாது சார், இனி தேவைப்படாது. ஏன்னா எல்லாத்தையும் விசாரிச்சுட்டாங்க. இனி என்னை விசாரிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஒண்ணு இல்லையா, என் செல்போன் 2 என்கிட்ட தான் இருக்கு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.